அருமையான தாயார் திரேசா தேவி அவர்கள் நம் மத்தியில் இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு வந்திருக்கிறார்கள். எழுந்து நிற்க கேட்கிறேன், கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. தேவனுக்கு மகிமை. அருமையான தாயுடைய மகள் ஷேரன் சுமதி அவர்கள் அம்மா சார்பிலே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய அம்மாவை கடந்த ஆண்டிலே திடீரென்று அவர்கள் செவிக்கல் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது ஸ்டேஜில் இருக்கிறார்கள் என்று டாக்டர் பரிசோதனையிலே அவர்கள் கண்டார்கள். பிரியமானவர்களே, GH கோலாலம்பூரில் அவர்கள் கொண்டு சேர்க்கப்பட்டு அவர்கள் 25 சைக்கிள் ஆஃப் ரேடியோ தெரப்பி கடந்து போக, கீமியோதெரப்பி 5 முறை கடந்து போக, இப்படி ஒரு நெருக்கமான ஒரு காலம் நேரம், பிரியமான தேவ நாமத்தை மகிமைப்படுத்த 3 மாதம் விடாப்பாடுகள். நாங்கள் குடும்பமாக உடைக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம். ஆனாலும் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நெருக்கமான நேரம் கர்த்தர் எத்தனை பெரியவர் என்று அறிவதற்கு ஒரு பெரிய காரணமாய் இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அம்மா நம் மத்தியில் நிற்கும்போது அவர்கள் கொடுக்கும் சாட்சி இதுவே. இத்தனை ட்ரீட்மெண்ட்டும் அவர்கள் கடந்து போய் வெற்றிகரமாய் டாக்டர்கள் பார்த்து அம்மாவுடைய சுகத்தை கண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக விசுவாசிக்கிறோம், கர்த்தர் என் தாயை பூர்ண சுகப்படுத்தினார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபித்த பலர் உண்டு, குடும்ப மக்கள் மட்டும் அல்லாமல் சபையிலே ஜெபித்த பலர் உண்டு. எல்லாரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். தாயார் அசுந்தா ராணி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி எழுந்து நிற்க, சென்ற வாரத்தில் நான் டெங்கி காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னால் சரிவர மூச்சு விட முடியாமல் திணறி கொண்டிருந்தேன். நான் என் வீட்டு மேல் அறையிலிருந்து கீழே வரும்போது ஒரு 3 படி அளவு இருக்கும். அதை நான் தவறாக காலை வைத்து விழுந்து விட்டேன். பயங்கர எனக்கு அடி பட்டது. வலியோடு கஷ்டத்தோடு வீட்டில் யாரும் அப்போது இல்லாத ஒரு நேரம், உதவியற்ற ஒரு நேரம். ஆண்டவர் கிருபையினால் நான் எழும்ப, நான் தடுமாறிக்கொண்டு மருத்துவமனைக்கு போக ஆண்டவர் கிருபை செய்தார். நான் போய் அங்கே டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ண போய் கொண்டிருக்கும்போது அதிகமாய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உதவுங்க என்று கண்ணீரோடு நான் ஜெபித்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இன்றைக்கு கர்த்தர் என்னை சுகத்தோடு ஆலயத்திலேயே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி என்று கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள்.